கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம் மற்றும் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். கர்த்தர் எதன் மேல் பிரியமா இருக்கிறார் என்றனாக்கா அதை பற்றி நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். உலகம் உண்டானது முதல் இந்நாள் வரை, அதாவது ஞானத்தில் சிறந்தவர் யார் என்றால் அது சாலமன் ஞானி தான். நம்முடைய இந்திய நாட்டை போல இஸ்ரேல் என்பது ஒரு நாடு. அந்த நாட்டில் சாலமன் ஞானி இருந்தார். அவரை மாதிரி ஞானம் உள்ளவங்க இது வரைக்கும் இருந்ததில்லை. இந்த உலகம் அழிகிற வரையில், இந்த உலகம் இருக்கிற வரையில் அவரை போல ஞானம் உள்ளவர் ஒருவர் பிறக்க போவதும் இல்லை. அப்படிப்பட்ட ஞானம் உள்ளவர் தான் சாலமன் ஞானி. ஆனால் அவரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஏன்னாக்கா ஏன் மேன்மை பாராட்ட வேண்டாக்கா, அது பாராட்ட வேண்டாம்னு சொல்ல அதனுடைய ரிசல்ட்டை பின்னாடி சொல்கிறேன். அடுத்தது பராக்கிரமன் தன் பராக்கிரமை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி அமெரிக்கா இஸ்ரேல்லாம் சேர்ந்து ஈரான் கூட அதை போர் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைய நாளில். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா உலகத்திலே யார் பராக்கிரமாக இருக்கிறதுனாக்கா இன்றைக்கி, அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப், அவர் தான் என்ன செய்யறார், அவர் பராக்கிரமன். அவர் தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஏன் தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட என்பதை விஷயம் பின்னாடி நம்ம சிந்திக்கலாம். அடுத்தது ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தில் அமெரிக்காவில் இது எலான் மஸ்க், உலகத்திலே நம்பர் 1 பணக்காரர், அவர் ஐஸ்வர்யவான். அவரும் என்ன செய்தது, தன்னுடைய மேன்மை பாராட்ட வேண்டாம் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, ஆண்டவர் உங்களுடைய படிப்பை குறித்தோ, உங்களுடைய பதவியை குறித்தோ, உங்களுடைய பணத்தை குறித்தோ, உங்களுடைய சொத்தை குறித்தோ, உங்களுக்கு இருக்கிற திங்ஸை குறித்து எதை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்ட வேண்டான்றாரு. இங்கே எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருனாக்கா, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டாம். சரி, வேறு என்ன செய்யுது, எதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுது, எதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுறதுன்னா, மேன்மை பாராட்டுகிறன் பூமியிலே, இந்த உலகத்தில் இருக்கிற பூமியிலே கிருபையையும், அதாவது கைண்ட்னஸ், நியாயத்தையும் ரைச்சஸ்னஸ், நீதியையும் ஜஸ்டிஸ் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவேன் என்று சொல்றார். அதாவது ஒன்றான மெய்தேவனாகிய அவரையும் அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்தையும் அறிகிற அறிவிலே அறிந்து அதை குறித்து நான் என்ன செய்யணும், உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் மேன்மை பாராட்ட வேண்டும். அது அப்படி மேன்மை பாராட்டும் பொழுது தான். ஏன்னாக்கா இன்றைக்கி இருக்கிற படிப்பு, பதவி, பணம், பெருமை எல்லாமே, எது சொத்தாக இருந்தாலும், என்ன எவ்வளோ பெரிய திங்ஸாக இருந்தாலும், எவ்வளோ ஒரு செல்வாக்காக இருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் நாளைக்கு போய்டும். எல்லாமே இந்த உலகத்தில் எவ்ரிதிங் இஸ் மீனிங்லெஸ். அண்டர் த சன் எவ்ரிதிங் இஸ் மீனிங்லெஸ். ஈவன் ஆல்சோ லைஃப் இஸ் ஆல்சோ மீனிங்லெஸ். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எதை குறித்து மேன்மை பாராட்டுறதுங்க, எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும்னா, அதாவது அது உலகத்தில் கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து ஜனங்கள் தன்னுடைய இருதயத்திலே உணர்ந்து அவரை குறித்து அறிகிற அறிவை அறிந்து
அவரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இப்பொழுது நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே ஒரு சோதனம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் ஆண்டவரே ஒரு சோதனம் கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அவர்கள் அறிந்து தன்னுடைய இருதயத்திலே உணர்ந்து அவரை குறித்து மட்டும்தான் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று அதன் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார் என்று சொன்ன வசனத்தை பிரகாரம் இந்த வசனத்தை கேட்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு சாமி ஆஸ்வதிக்கும்படியாக நாம் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.